அதாவது தொகுதி வாரியா இன்னும் விரிவான பட்டியல் வந்து வெளியிடப்படல. தற்போது ஒட்டுமொத்தமா மாவட்ட அளவுல 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. தொடர்ந்து தொகுதி வாரியான பட்டியலும் தொடர்ந்து இணைப்பில் இருங்க தமிழரசி. நம்ம அந்த சட்டமன்ற தொகுதி வாரியான விவரங்களை பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஓவரால் பிரேக்கப்ஸ் பார்த்துடலாம். சென்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 14,25,018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதனுடைய பிரேக்கப் பார்க்கிறோம். அதுல ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இடம்பெயர்ந்தவர்கள் தான் 12,22,164. அதுக்கு அடுத்த நம்பர்ல இறந்தவர்கள் 1,56,555. அதே போன்று கண்டறிய முடியாதவர்கள் அப்படின்னு 27,328 பேரும், டபுள் என்ட்ரில 18,772 பேரும், அதர்ஸ்ல 199 பேரும் என சென்னை மாவட்டத்தில் மட்டும் 35.58% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை பொறுத்த வரைக்கும் 16 சட்டமன்ற தொகுதிகளை சென்னை மாவட்டம் உள்ளடக்கி இருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய செய்தியாளர் தமிழரசி குறிப்பிட்டதை போல சென்னை ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடம். எனவே இங்கு வந்து பணிபுரியும் தொழில், வேலை உள்ளிட்ட காரணங்களுக்காக வந்து இடம்பெயர்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த நம்பர் தான் மிகப்பெரிய எண்ணிக்கையை இடம் பிடித்திருக்கிறது. 12,22,164 பேர் இடம்பெயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய நிலையில மொத்தம் 14,25,018 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ வரைவு பட்டியலின் அடிப்படையில் அந்த எண்ணிக்கை 25,079,676 இருக்கிறது. இது எஸ்ஐஆருக்கு முன்னாடி இருந்த எண்ணிக்கை என்பது 40,04,000 அப்படிங்கிற எண்ணிக்கையில் இருந்தது. கிட்டத்தட்ட 35% வாக்காளர்கள் தற்போது வரைவு வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர் நடவடிக்கையின் மூலமாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த விவரத்தையும் பார்க்கிறோம். 35.58% பேர் சென்னை மாவட்டத்தில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 16 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. எனவே இந்த தொகுதிகளில் முக்கிய தொகுதிகள், முக்கிய அரசியல் கட்சியின் தலைவர்கள் வெற்றி பெற்ற தொகுதிகளில் எது மேஜர் ரோல் பிளே பண்ணியிருக்கு அப்படிங்கிற டேட்டாவையும் நம்ம விரைவில் பார்க்க இருக்கிறோம்.